Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் இப்போ 11th மேத்ஸ்க்கு லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம 11th மேத்ஸ்க்கு ஃபுல் போர்ஷனுக்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் போட்டிருந்தோம். 2 மார்க் 3 மார்க் போடுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கல, அதனால போட முடியல. இப்போது லாஸ்ட் மினிட் வீடியோவாகவே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 2 மார்க் ப்ராப்ளம், 3 மார்க் ப்ராப்ளம், 5 மார்க் ப்ராப்ளம் எல்லாமே கலந்தே டோட்டலாகவே ரொம்ப கம்மியான ப்ராப்ளம்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஒரு சாப்டருக்கு அதிகபட்சம் போனால் ஒரு 30லேருந்து 35 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். அதை விட கம்மியாக கூட ஒரு சில சாப்டர்ஸில் இருக்கும். அட்லீஸ்ட் இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே கண்டிப்பாக இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனில் நீங்கள் 6 5 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். சரியா? 6 5 மார்க் கொஸ்டின்ஸ்ன்றப்ப 30 மார்க் எடுத்துடலாம். 5 2 மார்க் கொஸ்டின் மினிமம், நான் சொல்றது 5 2 மார்க் கொஸ்டின், 5 3 மார்க் கொஸ்டின். சரியா? அப்ப 40 55 மார்க் எடுத்துடலாம். பிளஸ் நம்ம புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ் படிச்சிட்டோம்னா அது ஒரு 15 மார்க்ஸ். டோட்டலா எவ்வளவு? அது 70 அவுட் ஆஃப் 90 மார்க்ஸ் எடுக்க முடியும். 100க்கு 80+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். குறைஞ்சபட்சம் நான் சொல்றது. சரியா? இதுக்கு மேல அதிகமாக கூட நீங்க மார்க் எடுக்கலாம். அதிகபட்சம் போனால் அந்த கம்பல்சரி வேணா நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா முடியாம போகலாமே தவிர கண்டிப்பா நீங்க 80க்கு மேல ஸ்கோர் பண்ணலாம். அட்லீஸ்ட் இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே. சரியா? இப்போ சாப்டர் 1ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்ல 1.1, 1.2, 1.5, 1.7, 1.8, 1.9. Then 1.22, 23, 25, 26, 29, 30. Exerciseல 1.1ல sum number 1, 2, 4, 5, 6, 7, 8. அப்புறம் 1.2ல 1, 5, 6, 7, 8, 9. 1.3ல 2, 3, 5, 10, 12. இவ்வளவுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. சரியா? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்க்க வேண்டிய ப்ராப்ளம்ஸ் ஒரு 30 ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து செகண்ட் சாப்டர்ல பாருங்க. செகண்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள்ல 2.1, 2.2, 2.3, 2.5, 2.24, 2.26, 2.27, 2.33. எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா 2.2ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் ஃபோர்த் சப்டிவிஷனும், செகண்ட் சம், தேர்ட் சம், சிக்ஸ்த் சம். 2.4ல ஃபர்ஸ்ட் சம்மும் 10th சம்மும். 2.8ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம். 2.9ல செகண்ட் சம், தேர்ட் சம், செவன்த் சம், எய்த் சம், 12th சம். 2.11ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், செவன்த் சம் அண்ட் எய்த் சம். இதுல ஒரு 35 சம்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள்ல கம்மி தான், எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக பார்க்கும். தேர்ட் சாப்டர் பெரிய சாப்டர்ன்றது உங்களுக்கே தெரியும். பட் அதுல ரொம்ப கம்மியான ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள்ல 3.29ல ஃபர்ஸ்ட் சம், ஃபர்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன்ஸ். அப்புறம் 3.32, 3.38, 3.39ல ஃபர்ஸ்ட் சம். தென் 3.41, 3.54, 3.55, 3.71. தியரம் 3.1, 3.2. சரியா? இது எக்ஸாம்பிள்ல. இந்த எக்ஸசைஸ்ல பார்க்கும்போது 3.1ல ஃபோர்த் சம், 3.4ல 16, 19, 25, 3.6ல 3, 5, 8, 12, 14, 3.7ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன், செகண்ட் சம், தேர்ட் சம் அண்ட் ஃபோர்த் சம். 3.8ல தேர்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், சிக்ஸ்த் சப்டிவிஷன், செவன்த் சப்டிவிஷன். 3.9ல தேர்ட் சம், ஃபோர்த் சம், செவன்த் சம்ல செகண்ட் சப்டிவிஷனும் ஃபிஃப்த் சப்டிவிஷனும் பார்த்துக்கோங்க. அண்ட் சம் நம்பர் 11. 3.10ல 11th சம், 12th சம், 16th சம். சரியா? இதுல ஒரு அதிகபட்சமான நமக்கு ஒரு 35 to 40 சம்ஸ் கொடுத்துருப்பேன். மோர் தென் 100 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நம்ம 40 ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். இது பெரிய சாப்டர். கண்டிப்பா இதுல இருந்து நமக்கு 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரியா? ஸோ இது ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ்க்கானதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் சாப்டர்ல எக்ஸாம்பிள்ல 4.16ல தேர்ட் சப்டிவிஷன், 4.17, 20, 21, 23, 26, 27, 35, 42, 61, 63, 64, 65, 66. சரியா? இது ஃபோர்த் சாப்டர்ல எக்ஸாம்பிள். எக்ஸசைஸ்ல பார்த்தோம்னா 4.1ல 14th ஃபிஃப்த் சப்டிவிஷனும் 15th செகண்ட் சப்டிவிஷன், இது ரெண்டு மட்டும்.
4.2ல sum number 1, 2, 7, 9, 16 and 18. Then 4.4ல 1, 2, 4, 5 and 10. சரியா? இது மட்டும் 4th chapterல. Then 5th chapterல கொஞ்சம் தான். சரியா? எக்ஸாம்பிள்ல ஒரு 3 sum. 5.14, 5.24, 5.25. 5.2ல sum number 1, 2, 4, 5, 7, 8 and 9. 5.3ல third sum, 5.4ல third sumமும் fourth sumமும் ஒரு 20 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. 6th சாப்டர்ல பாருங்க ரொம்ப கம்மி தான். இதை மட்டும் பார்த்தீங்கன்னாவே போதும். எக்ஸாம்பிள் 6.9, 6.12, 6.37, 6.38. எக்ஸசைஸ் 6.2ல 10, 6.4ல 12, 13, 14 and 15. இதுல ஒரு 5 சம், இதுல ஒரு 4 சம், மொத்தமே 9 சம்ஸ் தான் பார்க்கணும். இந்த 9 சம்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கூட போதும் 6th சாப்டர்ல. 7th சாப்டர்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரியா? 7th சாப்டர்ல 7.3, 7.9, 7.13, 7.20, 21, 24. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 24ல இருந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா 24ல இருந்து 7.32 வரைக்கும் இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் கண்டினியூஸா பார்த்துக்கோங்க. 7.24ல இருந்து 7.32 வரைக்கும். எக்ஸசைஸ்ல பார்த்தோம்னா 7.1ல சம் நம்பர் 1, 5, 6, 8, 9, 20. Then 7.2ல 4th சம்மும் 11th சம்மும், 7.3ல செகண்ட் சம்மும் 5th சம்மும் 6th சம், 7.4ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், 5th சம் அண்ட் 6th சம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இந்த 7th சாப்டர்ல இருந்து பார்த்துக்கோம். அண்ட் 8th சாப்டர்ல தியரம் 8.1ம் 8.3யும் பார்த்துக்கோங்க. தென் எக்ஸாம்பிள்ல பாருங்க 8.7, 8.9, 8.10, 14, 15, 19, 25 அண்ட் 26 இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ்ல 8.1ல ஒரு 4 சம் 4, 10, 11 and 12. தென் 8.2ல ஒரு 4 சம் 3, 5, 10 and 17. 8.3ல ஒரு 6 சம் 1, 2, 6, 11, 12 and 13. தென் 8.4ல ஒரு 6 சம் 1, 2, 6, 7, 9 and 10. சரியா? இது உங்களுக்கு 8th சாப்டர்ல நீங்க பார்க்க வேண்டிய ப்ராப்ளம்ஸ். 9th சாப்டர்ல ரிசல்ட் 9.1, அப்புறம் 9.13, 16, 19, 31, 35 இது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ல. எக்ஸசைஸ்ல 9.2ல ஃபர்ஸ்ட் சம் மட்டும், 9.3ல 8th சம்ல ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன், 9.5ல ஒரு 4 சம் 11, 12, 13 and 14. சரியா? இது உங்களுக்கு 9th சாப்டர். 10th சாப்டர்ல எக்ஸாம்பிள் 10.13, 14, 15, 23, 24, 26, 27, 30, 34 and 36. எக்ஸசைஸ்ல 10.2ல 5, 7, 15, 16 and 19. 10.4ல 13, 14, அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 23ல இருந்து 28 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே அதுல நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? இது நீங்க 10th சாப்டர்ல பார்க்க வேண்டிய ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் 11th சாப்டர்ல எக்ஸாம்பிள் 11.10, 11.40ல 1 and 4, 11.41ல 3 and 4, 11.33ல தேர்ட் சப்டிவிஷன், 11.35. எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 11.4ல ஒரு 3 சம், 11.7ல ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் அண்ட் ஃபோர்த் சப்டிவிஷன், செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன், 11.8ல ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன், 11.11ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன், செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன், 11.12ல ஃபர்ஸ்ட் சம்ல தேர்ட் சப்டிவிஷன். லாஸ்ட் சாப்டர் 12th சாப்டர்ல எக்ஸாம்பிள் 12.2, 12.3, 12.6, 12.13, 12.26, 12.27, 12.28 and 12.29. எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா 12.1ல ஒரு 3 சம்மு, 12.2ல ஒரு 2 சம்மு, 12.3ல ஒரு 6 சம்மு, 12.4ல ஒரு 5 சம். இது மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம சேனல்ல நம்ம வந்து 12th 11th மேத்ஸ்க்கு வால்யூம் 1, வால்யூம் 2 ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அந்த வீடியோ போய் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக புக் பேக் கொஸ்டின் எல்லாமே நீங்கள் தரவு பண்ணிடலாம். புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஃபிங்கர் டிப்பில் இருக்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 17 மார்க்ஸ் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்குது. 1 மார்க் கொஸ்டின் 17 × 1 = 17 மார்க்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஒரு 3 தான் உங்களுக்கு இன்டீரியர் வரும். அப்போ ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 30 மார்க் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ல வந்துடும், 10 மார்க் 2 மார்க் கொஸ்டின்ல வந்துடும், 15 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ல வந்துடும். அப்போ எத்தனை மார்க் ஆயிடுச்சு உங்களுக்கு?
25, 55, 65, 72 மார்க் எடுத்துருவீங்க 90. அப்ப 100க்கு 82, 100க்கு 82 மார்க் எடுக்கலாம். அட்லீஸ்ட் இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தால் குறைஞ்சபட்சம் 82 மார்க்கு, அதிகபட்சம் நீங்க இதுக்கு மேல கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நான் திரும்ப திரும்ப சொல்றது, இதுல ஒரு சம்மு கூட ஒமிட் பண்ணாம நீங்க கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நல்ல மார்க் நீங்க இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன்ல ஸ்கோர் பண்ணுவீங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நீங்களே சொல்லுங்க. சப்போஸ் நான் சொன்ன ப்ராப்ளம்ஸ் வரல அப்படின்னா நீங்க இதுக்கு மேல என்னோட சேனலை நீங்க ஃபாலோ பண்ண வேணாம். நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. சரியா? ஸோ நம்ம என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றது நம்ம சொல்ற ப்ராப்ளம் கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஸோ அதனால நம்பிக்கையோட இதை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ.